வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது பாம்பா டிவி. நீங்கள் பார்க்க இருக்கிறது இன்று 24/11/2024 திருவள்ளுவர் 2055 கார்த்திகை 8ஆம் நாள் துறைசார் வளர்ச்சியாளர் 2024 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னதமான நவம்பர் மாதங்களில் நேரடியில் இணைந்திருக்கிறோம். இது பாம்பும் பாட்டிவி என்று இன்று இணைய இருப்ப அங்கம் வந்து 157 ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பிடி. ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்ற பொருளுடன் இன்றைய பழமொழி ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்ற பழமொழியுடன் உங்களுடன் உற்சாக வணக்கம். அமளி அவர்களை இணைத்தபடி வெளிப்பாட்டிட்டு இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். நான் நினைக்கிறேன் பலராக அமந்திகா, ஆத்மிகா, அபிராமி, அக்ஷயா, தமிழி, அபிஷா, மேதினி, தரணிகா, மிலானி, ஞானேசன் அவர்கள் மிக மிக சிறப்பு எல்லாரும் முடிவாங்க. எல்லாரும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமோ? எல்லாரும் தயாரோ? அழகா சின்ன பயிற்சி, கொஞ்சம் பயிற்சி நவைவு செய்ய போறோம். வீட்டுல தொடர்ந்து செய்ய போறோம். இந்த நின்று செய்யற பயிற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோக்களை தெளிவாக இணைந்து செய்ய போறோம். சரி, பிரதமர் மத்திய கூடுகிற தர்மிகா எல்லாரும் முடியாம கபிஷா அப்படி கதையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓடிவாங்க. இணையின் போது நான் ஆரம்பிச்சுக்கலாம். முடியாது தமிழி, நீங்களும் ஒரு இடத்துல இருந்து பேக்ரவுண்ட்ல நிப்பாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியா உங்களை. அதுதான் ஒரு பிரச்சனை. அது வந்து வந்து போவாங்க. அது சரியா செய்யணும். நிப்பாட்டிட்டு இணைந்து சேர்ந்து ரெண்டோ நன்றி. தலைமுறை அன்னத்தை கூட்டி கட்டி 10 கோடம் அப்படி இருந்தாச்சு. அத்மிகா சிறப்பு. அப்படியே இருந்து செய்ய மாட்டேங்க, அப்படியே தெரிய தெளிவா வாழ்த்துக்க. சரி, இணைந்து தயாரா இருக்கிற எல்லோரும் ஆரம்பித்துக் கொள்ளலாம். சரியாக நேரம் 12 மணியாக இருக்கிறது. 2 நிமிடங்களில் 30க்கு நம்ம நிலைமைக்கு கொண்டு வர போகிறோம். சரி, நிமிர்ந்திருந்து ஆழமான மூச்சு ஒரு தரம் இல்லை, நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். சரியா வீட்டுல மத்தியில் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் செய்வோம். பக்கத்து சத்தங்கள் வந்து இருந்தால் அதை நிப்பாட சொல்லுவோம். அமைதியா இருப்போம். உணர்ந்து அவ்வளவு நேரம் அந்த மூச்சு பயிற்சியை செய்து இந்த பயிற்சிக்குள்ள போக போகிறோம். கண்களை மூடி நிமிர்ந்து எந்த சத்தமும் பெறாம இதழ்கள் ஒன்று மாற்றாம நிமிர்ந்து சிம்மத்தையும் சொல்லுவோம். அதை இப்படியே பிடிச்சு நிறைய மூச்சு ஒண்ணு கெடுக்கிறது. கபிஷா ஒரு விரிப்பொருளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நன்றி. கண்களை அமைதியா மெல்லமா இறக்கியும் மூடக்கூடாது. அப்பிகா இறக்கியும் மூடக்கூடாது. மெல்லமா மூடிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்க முடியாது. அவ்வளவுதான். அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. தரணிக்கா நிமிர்ந்திருங்கோ, நிலானி நிமிர்ந்திருங்கோ, தலைய நேரவையும் ஐயா நிறைய மூச்சு உள்ளுக்கிடுங்கோ. ஆறுதலா வழி விடுங்க. மறுபடியும் நிறைய மூச்சு உள்ளுக்கிடக்கணும். ஆறுதலா வழி மறுபடியும் சரி, மிக சிறப்பு. இப்படி இருந்தபடியே இந்த மூச்சு பயிற்சி நாங்க செய்யறோம். அப்படி மூச்சு இழுத்து கொண்டு போறது, மூச்சு அப்படியே வெளியில வரணும். டிஷ்யூ பேப்பர் வேணா அப்படி எடுத்துட்டு வாங்குவோம். ஆனா கையை நீங்க உயர்த்திக்கக்குள்ளேயே நொந்துப்போம். கவனமா பாருங்க. பெரியம்மா சொன்னது விளங்கி அதோ நிறைய கையை இறக்கி பொத்தி பிடிக்கும்போ. பொத்தி பிடிச்சிட்டு மூச்சு மேல இழுத்து கொண்டு கையை உயர்த்தி கொண்டு போய் நிறைய மூச்சு உள்ளது இருக்கணும். விட்டாதான் வெளியில வரணும். இவ்வளவு வேகமா கை கீழே வெறுகுதோ அது மாதிரி மூச்சு வெளியில வரணும். மூக்கு ஸ்வத்து ஆரம்பிக்கணும். ரெடி? 5 எண்ணிக்கைக்கு முதல்ல செய்வோம். சரி,
மிக சிறப்பு பாப்பம். நிறைய நம்ம சேர்ந்து செய்தபடியால கண்ணை நான் மூடிக்கொண்டுதான் நீங்க செய்யுங்க. 5 எண்ணிக்கை மறுபடியும் நேரான மிந்திரமோ மூச்சு மூளுகளுக்கும் போது வடிவா செய்யறீங்கன்னு பார்ப்போம். நல்ல வச்சிராசனம். வாழ்த்துக்கள் அபிராமி. அதை நீங்க இருக்கிற ஆசனங்களை பொறுத்து. ரெடி. 1 மேலிடம் மேல வெளியில 2 அத்விகா கைய பொத்தி பிடிங்க. 3 4வது நிறைவாக நிறைய மூக்கு துவாரங்கள் வழிவா திறப்பட்டிருப்போம். இது பொதுவாக நிறைவில் ஆசனங்கள் எல்லாம் செய்த பிறகுதான் செய்வார்கள். நாங்கள் எப்பவுமே மறந்துட்டு இதை விட்டுட்டே ஓடிடுவோம். இருக்கிறபடியால இதை செய்து நாங்கள். ஆனா நீங்க செய்யும் போது கவனமா செய்யணும். நிறைய இறுக்கி கையை பொத்தி பிடிச்சு கொண்டு செய்ய வேண்டும். சரியா? வாழ்த்துக்கள். இது செய்தது யாருக்கு நல்லா இருந்தது மட்டும் இப்படி காட்டு. எனக்கு நான் விரும்பி நல்லா செய்தேன். சரியா இருந்தது, பிடிச்சிருந்தது. அட்சியாக்கு இல்லை. ஓகே, நன்றி. அட்சியா எங்களோடய இல்லையா நினைக்கிறேன். அட்சியா சரி இருக்கிறீங்களா அல்லது வேற எதுவும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. கதைக்கிறது கேட்க. சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க போகும்போது எழும்பி கைகளை நல்லா உதறி கால்களை எல்லாம் உதறி நாங்க மட்டும் தானே இருக்கிறோம், வேற யாரும் இல்லை. நாங்க மட்டும் செய்ய போறோம். எங்களுக்கு நாங்க சின்ன பயிற்சி. கைகளை உதற போறோம். எழும்பினபடி துள்ளி குதித்து. நன்றி தினா. சரி, கைகளை எழும்பி துள்ளி கைகளை ஆட்டி அசைச்சு நல்லா போறோம். கைகளை உதறவும் காலையில் துள்ளினபடி கால்களை ஆட்டணும். முன்னுக்கு பக்கவாட்டுக்கு அந்த நேரமும் நீங்க கைகளை நாங்க பிடிச்சு கொள்ளலாம், உதறி கொள்ளலாம். அந்த இடுப்புல வச்சு கூட நாங்க இதை செய்யலாம். மெல்லாமா முடிஞ்ச அளவு எல்லாரும் சேர்ந்து செய்வோம். சரியா? இப்ப 10 தோப்பு இது கயிறடிக்க போறோம். முன்னுக்கு பின்னுக்கு மெல்லமா துள்ள போறோம், மெதுவா. சரியா? கயிறடிக்க போறோம். மத்திகாரடி. 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? இங்கால சொல்லி ஆக போறோம். இப்படி வாங்காலே நீங்க. சரியா? பக்கத்துக்கு உள்ள பக்கத்துக்கு உள்ள அதே மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு முன்னுக்கு பின்னுக்கு. சரி, வாழ்த்துக்கள். இப்ப அப்படியே காலை கொஞ்சமாக வச்சுட்டு தலைக்கு மெல்லமா செய்யணும். சரியா? சாதாரண மூச்சோட வாயை மூடிடுங்கோ. நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து வெளியில விடுங்கோ. விட்டபடியே தலைய முன்னுக்கும் பின்னுக்குமா குனிஞ்சு நிமிர போறோம். உடம்பு நிறைய ஆட்டக்கூடாது. சரி? இடுப்பில கை, வாய் மூடியிருக்கணும். நிறைய மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு சாதாரணமா மெதுவா மூச்சை வெளியே விட்டபடி கீழையும் மேலே கீழையும் மேலே பக்கத்துக்கு பக்கத்துக்கு பார்க்கணும். வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது. இப்ப அந்த கழுத்தை மெல்லமா வட்டமா சுத்தி விட போறோம். கழுத்தை நோகடிக்காம ஆறுதலா வடிவா வட்டமா சுத்தி விடும். அதே மாதிரி மற்ற பக்கம் நல்லா ஆறுதலா வாய மூடி சாதாரண மூச்சோட இடுப்பில கைய வச்சு கொண்டு கண்களையும் மூடிக்கொண்டு மெல்லமா தலைய வட்டமா சுத்துறது. சரியா? பார்த்துட்டு இப்போ நாம செய்யறாங்க. அப்படியே ஒரு கைய இறுக்கி கொத்தி பிடிச்சோன்னா முன்பக்கமா 1 2 3 4 5 அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 அந்த இடுப்புல வச்சுட்டு மற்ற கை கொத்தி பிடிக்கிறோம். 1 2 3 4 5 அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5. வேகங்கள் நீங்க குறைவா செய்தாலும் பரவாயில்ல. 6 செய்து கொள்ளலாம். ஒரு பிரச்சனை இல்லை. 5 தான் சுற்றோம் இல்லை, 2 சுற்றினாலும் போதும். அதே இடது பெருவிரல கையால கொத்தி பிடிச்சோண்டு திரும்ப போறோம். 1 எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு திரும்ப போறோம். கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கோம். கைகளை பற்றி பிடிக்க வேணும் அபிராமி. முன்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9
10 எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ ஆகும். அதே இடுப்பில கையை வச்சு இடுப்பை வட்டமா சுத்தம். 1 அத்விகா சேர்ந்து செய்யுங்க தெரியுமா மாதிரி. 2 இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு. வாழ்த்துக்கள் தரணிகாவுக்கு, வாழ்த்துக்கள் அக்ஷயா, வாழ்த்துக்கள் அபிராமி, நீதினி. இதெல்லாம் தெரியலையே மிலா. அப்படியே வட்டமா பெரிய வட்டம். இப்ப மற்ற பக்கம் இங்காலே ஒரு 5 எண்ணிக்கைன்னா மற்ற பக்கம் ஒரு 5 எண்ணிக்கை. 6 எல்லாம் வடிவா செய்யணும். இப்ப கொஞ்சம் காலை செய்து வச்சுட்டு முழங்காலுக்கு 1 2 3 அத்விகா முழங்காலுக்கு, 4 அத்விகா முழங்கால். சரி, அவந்திகா சொல்லிக் கொடுங்க. மாறினா சேர்த்து செய்யணும், வடிவா செய்யணும் கண்டிப்பா. இப்ப மற்ற பக்கம். சரி, இது முழங்காலுக்குரிய பயிற்சி. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 10 காப்புக்கரணம். ரெடி? காதை இறக்கி பிடிங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். வாங்க ராகுல். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். யார் சரியா காதை இறுக்கி பிடிச்சு 5 தோப்புக்கெல்லாம் போடுறேன்னு பார்க்கணும். ரெடி? இடமே நிலங்கோ. காதை வடிவா இறுக்கி இழுத்து பிடிங்கோ. தோடு இருக்குது விடாதுன்றவன் இப்படி கைகளை இழுத்து சேர்த்து. ரெடி? மெல்லமா இருந்த 1 கவனம், 2 3 4 5. வடிவா இருக்குயா. எல்லாரும் நல்லா செய்யுங்க. இன்று நான் என்ன ஆசனங்கள் செய்ய போறதா சொல்லியிருக்கு. நான் யாருக்கு நினைவு இருக்கு? வாழ்த்துக்கள் அக்ஷயா, அவங்களுக்கு கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள். நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள் யாருக்கு தெரியும்? அக்ஷயா, தரணிகா, அவந்திகா, அபிராமி, நீதினி, அபி. நிறைய பேருக்கு நகுல், ராமம். சரி, நின்று செய்யக்கூடிய ஆசனங்கள் நாங்க அதுல இலகுவான ஆசனங்கள் செய்ய போகிறோம். அது சரி, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆசனம். இப்ப ஒவ்வொரு பேரை சொல்லும் போது அவர்கள் சொல்லலாம். சரியா? அதைத்தான் நினைத்தாலும் சொல்லலாம். அபிராமி சொல்லுமோ? நின்ற தனுராசனம். வாழ்த்துக்கள். தரணிகா சொல்லுமோ? கோணாசனம், மர ஆசனம். ஒன்றுதான் சொல்லலாம். கோணாசனம். 1. நன்றி, வாழ்த்துக்கள். மிலானி? விருச்சியாசனம். விருச்சியாசனம் என்ற நிலையாசனம். அக்ஷயா? ஏகபாதாசனம். ஏகபாதாசனம். அவந்திகா? உட்கட்டாசனம். உட்கட்டாசனம். வாழ்த்துக்கள். நகுல்? மர ஆசனம். மராசனம். வாழ்த்துக்கள். நீதினி? ஏகபாதாசனம் சொன்னதுதான். சரி, யோசிங்கோ. அந்த மிலானி? திரையாசனம். வாழ்த்துக்கள். வேற என்ன இருக்குது? யோசிச்சு பாருங்க. அண்ணாத்தி பூச்சி ஆசனம். செய்யக்கூடிய ஆசனம் ஐக்கிரியம். ஆசனம். நைச்சன் திரிகோணாசனம். திரிகோணாசனம். முழு திரிகோணாசனம். அப்படி நிறைய ஆசனங்கள் இருக்கு. ஆனா இன்று நாங்க செய்ய போற ஆசனம் மிக இலகுவா எல்லாரும் செய்யக்கூடிய உட்கட்டாசனம். சரியா? உட்கட்டாசனத்தை வேற எப்படி தமிழ்ல சொல்லுவோம்? இருக்கை நிலை. வாழ்த்துக்கள் நகல். சரி, நீதினி அதையா சொல்ல வந்த நீங்கள்? சரி, வாழ்த்துக்கள். இருக்கை நிலையாசனம் என்று சொல்றது உட்கட்டாசனத்தை. சரியா? அப்ப நாங்க செய்வோமா உட்கட்டாசனம்? நல்ல ஒரு ஆசனம். முழங்கால் நோவலி வராததுக்கு, வராம இருக்கிறதுக்கு செய்யறது உட்கட்டாசனம். எலும்பி ஒடிவாங்க எல்லாரும். எலும்பி உங்களோட உடுப்புகள் எல்லாம் நேர வைங்கோ. நேரங்களை திரையில தெரிகிற மாதிரி இருங்கோ. கால்களை கொஞ்சம் அகலமா வையுங்கோ. அதிகமாவே சொல்றபடி அப்படியே நீர நின்று கைகளை பக்கவாட்டுல வையுங்கோ. சாதாரண மூச்சு. கைகளை மூட்டுக்கு நேர முன்னோக்கி, தோல் மூட்டுக்கு நேர உயர்த்துங்கோ. உங்களோட பார்வை நேர இருக்கும். சரியோ? அப்படி இருந்துட்டு சாதாரண மூச்சோட நிறைய மூச்சு எடுத்துட்டு நிறைய மூச்சை உங்களுக்கு எடுத்துட்டு அப்படியே விட்டபடி கீழே இருக்கும். மூச்சை விட்டபடி. 1 2 3 4 5 6 7 8
9 10. அப்படியே மூச்சை உள்ள இழுத்துக்கொண்டு உள்ள கட்டுக்கொண்டு அப்படியே கைகளை தளர்வாக்கி கொள்ளுறதுதான் உட்கட்டாசனம். அத்விகா செய்யுமோ. மறுபடியும் நிமிர்ந்து நில்லுங்கோ. கால்களை கொஞ்சம் உடவழி வச்சு கொள்ளுங்கோ. கைகளை பக்கவாட்டுல வையுங்கோ. சாதாரண மூச்சு. இப்ப நிறைய மூச்சை உள்ள இழுத்தபடி முன்னுக்கு கையை நீட்டுங்க. அப்படியே எவ்வளவு உங்களால முழங்காலம் அடிச்சிருக்க முடியுமோ அவ்வளத்துக்கு கொண்டு பார்வை நீர வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு எழும்பி கைகளை தளர்வாக்கி கொள்வது. இந்த ஆசனத்தின் பெயர் என்ன தரணிகா? என்ன பெயர் செய்தோம் ஆசனத்தில்? உட்கட்டாசனம். சரி, எல்லாரும் செய்ய போறீங்க, நான் பார்க்க போறேன். யாரெல்லாம் வட்டிவாத உள்வாங்கி செய்யறீங்க? முதல்ல எப்படி செய்வோம்? எழும்பி நிற்போம். என்ன சேர்ந்து கால்களை கொஞ்சம் தளர்வா வச்சுட்டு கைகளை பக்கவாட்டுக்கு வைங்க. சரி, சாதாரண மூச்சு. மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு கைகளை முன்னோக்கி ஏத்துங்க. பார்வைய நேர பாருங்க. நேர வாழ்த்துக்கள். தமிழ் வந்திருக்கிற நேர. அப்படியே கால்களை முழங்கால மடிச்சு கைகளை முன்னுக்கு நீட்டிக்கொண்டு அப்படியே உட்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கபிஷா ஓடிட்டு ஓடியாங்க. ஆசனத்துக்குள்ள ஓடியாங்க. சரி, அப்படி இருந்தபடி மெல்லமா எழும்பி கைகளை தளர்வா விட்டு போடும். யாரெல்லாம் இணைந்து சேர்ந்து செய்ய இல்லையா? சிலர் இணையவில்லை, இணைந்து சேர்ந்து செய்ய. இப்ப எல்லாரும் செய்ய போறீங்க. சரியோ? மறுபடியும் 10 எண்ணிக்கைக்கு எழும்பி நிலுங்க. எல்லாரும் கைகளை பக்கவாட்டுக்கு வைங்கோ. சேர்ந்து 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 சாதாரண மூச்சு. மூச்சு எழுதுகொண்டு கையை முன்னுக்கு ஏற்றுங்க. பார்வை முன்னுக்கு இருக்கும். நேர 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 பாருங்க. சாதாரணமா மூச்சை விட்டபடி அப்படியே உட்காரும். 1 ரெடி. அதோட 2 3 4 5 6 7 8 9 10. சாதாரண மூச்சிலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு தான் இந்த கைகளை விட வேண்டும். சிறப்பான கால்கள் எல்லோருக்கும் நல்லா செய்யுங்கள். இந்த உட்கட்டாசனம் இயற்கை ஆசனம் சொல்லுவோம். அடுத்துதான் நாங்க செய்ய போற ஆசனம் நின்ற தனுராசனம். எங்க அபிராமிக்கு அது பிடிக்கும். சரியா? நின்ற தனுராசனம். அப்படி ஒற்ற கால ரெண்டு ஒரு காலை இவ்வளவு நாங்க பிடிச்சாலே கால மேபி செஞ்சு கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருந்தா நீங்க பிடிச்சு கொண்டு கூட அதை செய்து பார்க்கணும். உதவி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா கூட போதும். நின்று கொண்டு செய்யணும். மற்றவர்கள் எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அவளை இப்படி பிடிச்சு இப்படி காலை தூக்கி மேல பார்க்கணும். சரி, முடியாதவர்கள் ஒரு காலை இவ்வளத்தை மடிச்சுட்டு இப்படி கையை நின்றா சரியா? வாழ்த்துக்கள். ஒரு கால் ஒரு கை. ஒரு காலை மடிக்கிறோம், இப்படி பிடிக்கிறான். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். அதை கீழே விடுவோம். மற்ற கால் மெல்லமா பிடிக்கிறோம். ஒரு காலை கை முன்னுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் கீழே. இந்த ஆசனத்தின் பெயர் என்ன? நின்ற தனுராசனம். இப்ப யாரெல்லாம் நின்ற தனுராசனத்துக்கு மேல மேல போய் பாக்குறீங்கன்னு பார்க்க முடிந்த அளவு. சரியா? முயற்சி வெறுமன்னா சரி, இல்லைன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி செய்ய போறீங்க. ஒரு கால் ஒரு கை மேல நேர பார்க்கணும். ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிறகு என்ன? எல்லாருக்கும் வருது. வாழ்த்துக்கள். அப்படி நீங்க அந்த கால்களை விரித்து கொள்ளுங்க. விரித்து அதை இலக்கவனம் பின்னுக்கு கிட்ட வைக்க அவங்களால முடியும்படி பின்னுக்கு தூக்கம்.
இந்த காலை நல்லா இழுக்க வேணும். சரியா? காலத்துல இடுங்க, பழகி கொள்ளுங்க. அப்ப மற்றக்கால் முடிந்த அளவு மாறுகால் மாறுகை அத்விகாவும் செய்து பார்ப்போம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. எல்லாரும் வடிவா பாக்குறீங்க. அபிராமி, நாங்க எங்க பார்க்க வேணும்? எங்க பார்வையத்துல இருக்கணும். அபிராமி நேரா இருக்கணும். இந்த கையின் விரல் நுனிய மேல பார்க்கணும். இந்த விரல் நுனி ஒரு கை முழு உயர்த்துவோம் அல்லோ, அப்ப அந்த விரல் நுனிய மேல பார்க்கணும். நீதினிக்கு விளங்கினதா இது? சரி, அபிஷா உங்களுக்கு இப்ப விளங்கிட்டுதான். அந்த காலங்கால இழுக்க வேணும். இழுத்து மடிச்சு வச்சிருக்காம கொஞ்சம் இழுத்து வச்சிருக்க மாதிரி பாருங்க. வாழ்த்துக்கள். அவங்களால முடிஞ்சதா? சரி, அத்விகா இருக்கா செய்து காட்டுங்க. அப்படி செய்து நாங்கள் நின்றதன் வாசனம் அங்க பாருங்க. அத்விகா சொல்லிடுறோம். அத்விகாங்க மற்ற கை செய்து வரட்டுங்க. மற்ற கால் பாப்போம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அத்விகா. பாத்தீங்களா என்ன பேர் இதுக்கு? அத்விகா சத்தம் இல்லாத நின்ற தனுராசனம். அப்ப நாங்க இன்று நின்ற நிலை ஆசனங்கள்ல முட்கட்டாசனம், நின்ற தனுராசனம். அடுத்ததா செய்ய போற ஆசனம் என்ன? கோணாசனம். சரியான இலகுவானது. வாழ்த்துக்கள் நீதி. பாத்தீங்களோட ஓணாசத்தை போயிட்டாரு தரணிகா எல்லாரும். இப்ப சேர்த்து அந்த எண்ணிக்கைக்கு செய்வோம். சரியா? ரெடி? கோணாசனம் நின்ற. அத்விகா நீங்களும் சேர்ந்து செய்யலாம். கால்களை சேர்த்து வச்சுட்டு போறோம். இலகுவா இருக்கக்கூடிய நிமிந்து நிக்க வேணும். சாதாரண மூச்சு மெதுவா நீங்க சுவாசிக்கலாம். அப்படியே கைகளை அப்படியே கண்களையே மூடி சேர்ந்து செய்து பாருங்க. அப்படியே கைகளை மூடி காதோரம் இழுத்து பிடிச்சு மேலே ஒரு கும்பிடு, ஒரு வணக்கம் கும்பிடு போட்டு இடது பக்கம் அல்லது வலது பக்கம். இப்ப நாங்க எல்லாருமா இடது பக்கம். சரி, அப்படியே சாதாரண மூச்சை விட்டபடி அப்படியே போய் இடது பக்கம் சரிந்து 10 எண்ணிக்கைக்கு இருக்க போறோம். இருக்கும்போது நீங்க சாதாரண மூச்சு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சை எடுத்துக்கொண்டு மேல வந்து நிமிந்துட்டு கைகளை கீழே தளர்வாக்கி கொள்வது. சரியா? இப்ப நாங்க இதையே மற்ற பக்கம் செய்ய போறோம். கால்களை சேர்த்து வைக்கிறோம், நிமிந்து நிக்கிறோம். சாதாரண மூச்சு அப்படியே கைகளை கீழ் நோக்கி இருந்தே கும்பிட்டு கொண்டு போய் காதோரம் தலையை இழுத்து கைகளை இழுத்து பிடித்து மேலே ஒரு கும்பிடு ஒன்று வணக்கம் போட்டுட்டு முதல்ல இடது பக்கம் செய்தாங்க. இப்ப வலது பக்கமா பக்கவாட்டுக்கு கொஞ்சமா சரியா போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சாதாரண மூச்சுல இருந்து நாங்கள் மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டு நேராக வந்து கைகளை ஆறுதலா கிளம்ப போறோம். சரியா? வாழ்த்துக்கள். இப்ப நாங்க எல்லாரும் முடியும். வச்சிராசனம் ரெடி? வச்சிராசனம். அபிராமி, அவந்திகா, அத்விகா, மிலானி கோணாசனத்துக்கு ரெடியாகவோ. அபிராமி, அவந்திகா, அத்விகா, மிலானி. மற்ற எல்லாரும் கவனிங்க. ரெடி? பாப்பம் 5 எண்ணிக்கைக்கு செய்வேன். ஒவ்வொரு பக்கமும் கால்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். எல்லாரும் பார்க்கணும். அப்படி நான் அதுல இருந்து திருத்தி கொள்ளலாம். யார் செய்தது சரியா இருக்கு, இது வடிவா தெரியுது, மற்றவர்கள் கவனித்துக் கொள்ளலாம். கைகள் மேல கும்பிட்டுட்டோம், காதோரம் இழுத்து கையை பிடிச்சிட்டோம். ஒரு பக்கம் அப்படியே சரியா போயிடும். 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். அப்படியே மேல வருகிறோம், கைகளை கீழே விடுகிறோம், தளர்வாக்கி கொண்டு மற்ற பக்கம் செய்ய போயிடும். அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு மறுபடியும் கைகளை உயர்த்தி கொண்டு போய் கும்பிட போயிடும். மற்ற பக்கம் சரியா போயிடும். 1 2 3 4 5. நிமிர்ந்து வர போயிடும். கைகளை கீழே இறக்கி தளர்வாக்கி படம். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் வரைக்கும். இப்போ அபி, ஹபி, நீதினி, தர்மிகா ரெடியாகிக் கொள்ளுமோ. இவர்களெல்லாம் தெரிகிறார்கள். அட்சியா, இவர்களுடைய அட்சியா அமைந்திருந்தார்கள். இப்போ அவந்திகா, அத்விகா, அபிராமி, மிலானி பார்க்க போயினா வச்சிராசனத்துல ரெடி. கால்கள் சேர்த்து நிமிர்ந்து நிக்கிறீங்க. கைகளை மேல் நோக்கி கொண்டு போய் கும்பிடுறீங்க. வடிவா செய்யணுமா?
அவந்திகா அத்விகா அப்ப பார்க்கலாம். சரி சரி செய்யலாம். ஒரு பக்கமாக சரிந்து நிக்க போயிடும். 1 2 3 4 5 அப்படியே நிமிர்ந்து வருகிறோம். நிமிர்ந்து கைகளை கீழே விட போயிடும். கால்கள் எப்போ எப்படி இருக்க வேணும் கபிஷா? கால்கள் சேர்த்து சேர்த்து நேர வச்சிருக்கோம். சரி, வாழ்த்துக்கள். மற்ற பக்கம் சேர்ந்து செய்ய போறீங்க. மற்ற பக்கம் செய்யணும். அப்ப அபிராமி இல்ல மற்ற நிவினாக்கள். சரி ரெடி. அப்படியே கைகளை சேர்த்து கும்பிடுங்க. காதோரம்லத்து பிடிங்க. மேல கும்பிடுங்க. மற்ற பக்கம் சரியுங்க. சாதாரண மூச்சு. 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். நிமிர்ந்து கைகளை கீழே தளர்வாக்கி கொள்ள வேண்டும். அபி இப்ப நாங்க என்ன செய்யணும்? கண்களை என்ன செய்தால் சரியா இருக்கு? இந்த ஆசனம் செய்யும் போது கண்களை என்ன செய்யணும்? நின்ற தனுராசனம் வீர இந்த விரல் நுனிய பாக்குறாங்க. இந்த ஆசனம் செய்யும் போது என்ன செய்யணும்? கண்ணை மூடி இருந்தா நல்லா இருக்கு. அப்படி செய்து பாக்கிக்க இன்னும் நல்லா இருக்கு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை செய்ய போறோம். கோணாசனம். சரியா? ரெடி? எல்லாரும் சேர்ந்து. சரியா? 10 10 எண்ணிக்கை. ஆறுதலா வடிவா நிமிர்ந்து கால்கள் சேர்த்து சாதாரண கொஞ்சம் இட வடிவிடுங்கோ. கைகளை கண்களை வச்சிருங்கோ. சாதாரண மூச்சு. அப்படியே மேல போய் கும்பிடுங்கோ. கண்களை மூடிக்கொள்ளுங்கோ. நிமிர்ந்து நில்லுங்கோ. பின்பு இடது பக்கம் மெதுவா வளையும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நிமிர்ந்து மெதுவா மேல வாங்கோ. கைகளை கீழே விடுங்கோ. அவ்வளவுதான். கண்களை மூடி செய்து நீங்களோ. மற்ற பக்கமும் செய்ய போறோம். கண்களை மூடி சாதாரண மூச்சலை செய்ய போறோம். சேர்ந்து நில்லுங்கோ. நிமிர்ந்து கைகளை பக்கவால வையுங்கோ. மூச்சு எடுத்தபடியே மேல கொண்டு போய் கும்பிடுங்கோ. சாதாரண மூச்சு. கைகள் காதோர விழப்பட்டு மேல இருக்கும். வலது பக்கம் சரி. மூச்சு விட்டபடி சாதாரண மூச்சுல 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நிமிர்ந்து வந்து கைகளை தளர்வாக்கி கொண்டு கண்களை திறக்கலாம். இது கோணாசனம். அப்ப இன்று நாங்க என்ன 3 நின்ற நிலை ஆசனங்கள் செய்தனாங்க. யார் சொல்ல போறீங்க அந்த 3ம்? நீதினியக்கா சொல்லுங்க. ஆசனம், நின்ற தனுராசனம், மற்றது கோணாசனம். கோணாசனம். வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. இப்ப நாங்க பவனமுத்தாசனம் போகும்போது ஒரு பயிற்சியா எங்களோட உடம்புக்கு அதை செய்ய போறோம். உங்களுக்கு தெரியும் பவனமுத்தாசனம் பயிற்சி 20 எண்ணிக்கைக்கு ஆடுறார்கள். 20 ஆடலாம். 10 ஆடுறார்கள். 10 2 ஆடக்கூடியவர்கள் 2. பவனமுத்தாசன பயிற்சி எது அச்சியா? இப்படி ஆடுறது. கெட்டிக்கா. ரெடி? எல்லாம் ரெடியாகி கொள்ளுங்க. நிமிர்ந்து கால்களுக்கு இடையில கொடுத்தாலும் சரி. மெதுவா ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இது ஒரு பயிற்சியா இருக்கு. இது அத்விகாவுக்காக இன்றைக்கு மீண்டும் அத்விகா தொடர்ச்சியாக இருந்ததுக்காண்டி வண்ணத்தி பூச்சி பயிற்சி. வண்ணத்தி பூச்சி நிறைய பேருக்கு வராது. வண்ணத்தி பூச்சி பயிற்சி சரியான கஷ்டம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி அந்த இடத்துக்கு கொடுக்காதீங்க. ஒரு யோகாவில் இணையறீங்கள். நிச்சயமாக இலகுவாக்கி கொள்ளும். கைகள் அத்விகா சேர்ந்து செய்வோம். இது அத்விகாவுக்காக. அத்விகா ஒவ்வொரு வாரம் இது தொடர்ச்சியா அணியப்புற. இப்ப வலதி பூஜை பயிற்சி எப்படி செய்வோம்? நாங்க கால்களை முன்னுக்கு வச்சுட்டு செய்யலாம். வராதுல காலை இப்படி கைகளை கோர்த்து பிடிச்சு காலுக்கு மேல வையுங்க. ரெடி? நிமிர்ந்திருங்க. 1 2 3 4 5 கபிஷா 6 7 8 9 10.
வாழ்த்துக்கள். இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருந்தா, யாருக்கெல்லாம் இந்த கால்குள்ள போய் முட்டையில ஏன் முட்டையில இதுவரை காலமும் என்றதுதான் இந்த கேள்வி. அதுக்கான அடுத்த பயிற்சி. ரெடி? 1 பேசிக்கொள்வோம். 2 3 அத்தியா ஓடி போய் செய்வோம். 4 5 6 7 8 9 நல்லா இதையும் கையை இழுத்து பிடிச்சிருக்கோம் இந்த காலோட. சரி, இப்ப செய்து பாருங்க. கிட்ட இடமோ கால இப்ப பண்ணி பூச்சி மாதிரி 10 எண்ணிக்கை. ரெடி? கீழே போய் கேட்கும். 1 2 3 4 பச்சையா நேர பார்க்கிறோம். 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நீதி ஏன் வெளியிலேன்னு சொன்னீங்க? பயிற்சியா கஷ்டமா இருக்கா? தெரியல, ரெண்டும் இந்த கால் பெருசு அதுக்குள்ள போயில. நீங்க கபிஷா சொல்ற மாதிரி சொல்றீங்க. கபிஷாக்கு தான் கை சின்னன்னு சொல்றேன். எந்த கால் எங்கேயோ இருக்கு, இந்த கை எங்கேயோ இருக்கு. அதுதான் அது மாதிரி இத ஒரு கால் மாதிரி செய்து பாருங்க. எப்படி வச்சுட்டு இப்படி கீழே அமர்த்தி 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 அது கொஞ்சம் நிமிந்து கூட நோக்கடிக்க கூடாது. நேரில வரணும். இப்படி கொஞ்சம் தள்ளி 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 பார்த்துட்டு தரணியாக்கும் வர்றீங்க பார்த்துலாம். தரணிக்கா இப்படி கீழே தள்ளுறது. அப்ப அபிராமியெல்லாம் நல்ல அழகா செய்த. கபிஷா நீங்க வடிவா தெரியுறீங்க. ஒரு கசதி காட்டணும். அப்படி பேரும் தரங்க. கபிஷா அந்த கால் ரெண்டும் நிலத்துல பாட்டு. அதே மாதிரி மிலானியும் வடிவா தெரியும். மிலானி செய்து காட்டணும். காலை உள்ளுக்கிடமா இல்லாமி வாழ்த்துக்கள். அப்படியே தர்ணிகா இந்த நிலையில இருந்து அப்படியே வந்து பூச்சி காட்டுவாங்க. தர்ணிகாவும் நிறைய பயிற்சி கூட. அப்ப தர்ணிகா இப்படி இப்படி ஆடி விட்ட பயிற்சி சிறப்பு. அதிகா செய்து காட்டுவோம். அப்போ வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அத்திகா. அக்ஷயா நீங்கள்? சரி, அபி அபியாந்தாசத்திலேயே இருக்கிறார். வாழ்த்துக்கள் அபிராமி. நிறைவா வாழ்த்துக்கள். சரி, சிறப்பா இருந்தது. நகுல் பார்த்த நன்றி நன்றி. நகுலுக்கு வேறுமோ இந்த ஆசனம்? வண்ணத்தி பூச்சி ஆசனம் வருமோ? எனக்கு வரும். வாழ்த்துக்கள். சரி, நிறைவாக இப்ப நாங்க ஆசனங்கள் செய்து வண்ணத்தி பூச்சி ஆசனம் பவனமுத்தாசனம் பயிற்சியோட நாங்க இப்ப நிறைவுக்கு வர போறோம். நிறைவாக இணைத்துக் கொள்ளக்கூடிய வரிகளை இணைத்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய மிலாடி. நினைத்துக் கொள்வோமா மிலாடி? சரி, சாந்தியாசனம் நிலைப்படுத்திருக்கிறார்கள். சாந்தியாசனம். அத்விகா ஓடி வந்து நிமிர்ந்திருந்து கண்களை மூடி இருக்க போறோம். அத்விகா ரஜினிமாமி நிறைவு செய்ய போற நிகழ்ச்சி. அத்விகாவும் ஆண்டிகாவும் கண்களை மூடி நிமிர்ந்திருக்கணும். நேர பார்க்கணும். மற்றவர்கள் சாந்தியாசனம். கைகளை பக்கத்துல கவிழ்த்து வைக்க வேண்டும். என்ன கபிஷா? கைகளை கீழே. வாழ்த்துக்கள் நீதினி சின்முத்து. சரி, மிலானி கைகள் அருகாமையில வச்சு கவிழ்த்து வைக்க. மிலானி நன்றி. நாங்க ரெடி. இந்த உடல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் உள்ளது. நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் கெட்டிக்காரர்கள். இந்த உடலால் எல்லாம் இயலும். அப்படி இயல முடியாது என்றால் இந்த காலால நாங்க வெளியில தள்ளுவோம். வேற நாங்க யோகா ஆசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு அந்த உடலுக்கு மிகவும் சிறப்பு. ஆக நாங்க இந்த யோகா ஆசனங்களை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்து சாந்தி ஆசனத்தில் இருக்கிறோம். நன்றி மிலானி. இதுல நாங்கள் என்ன சொல்றதை விட நீங்க தான் உங்களோட பேசப்படுகிறேன். நான் நல்ல உற்சாகம் இருக்கிறேன். நான் நல்லா கட்டிக்காரன். நான் நல்லா கட்டி நீங்க என்னைக்கிற ஒன்றும் கேட்காது தெரியுமா? தெரியுமா? உங்கள்ட்ட சொல்றபடியால அதை சொல்றேன். நீங்களே உங்களுக்குள்ள நினைச்சு கொள்ளுங்க. உங்களை பற்றி என்னுடைய உடலுறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமா இருக்குது. அப்படி உங்களை பற்றி நீங்களே உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் நீங்களே அந்த ஒவ்வொரு உறுப்புகளை நினைக்கும் போது உங்களோட மனசால அதை தீவி விடுற மாதிரி, அதோட நீங்க பேசுற மாதிரி, அதோட நீங்க கதைக்கிற மாதிரி, கேட்கிற உற்சாகமா இருக்கிற மாதிரி அதை பேசிக்கொள்ளும் நேரம். அது குடிக்காலையில இருந்து நாங்க ஆரம்பிப்போம். பின்பக்கமாக கண்களை மூடையிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக பின்பகுதியாக நினைத்துக் கொள்வது. உச்சந்தலையிலிருந்து வந்து பின்பக்கமாக நெற்றியிலிருந்து
பக்கமாக கைகள் கால்கள் புஜங்கள் உள்ளுறுப்புகளுடன் நாடுகள் நம்மளை அப்படி ஏதாவது இருந்தால் தான் எங்களை விட்டு போக முடியும். நீங்க உங்களை எங்களுக்கு யாருக்காகவும் வேண்டாம், எங்களுக்காக நான் எனக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நினைத்து அதை அப்படி ஏதாவது இருந்தா போயிடணும். அப்படி போகலைன்னா அதை என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் அதை தீர்த்து கொள்ள முடியும், அந்த நோயை என்னால் வழிகண்டு அதை நிவர்த்தி செய்வேன் என்று சொல்லி கண்களை திறக்காம எழும்பி இடது பக்கம் படுத்து நிமிர்ந்து படுத்திருந்தவரை இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து எடுக்கணும். எழும்பிட்டு காலை பிடிச்சு நிமிர்ந்து இருந்துட்டு உள்ளங்கைகளை எடுத்து அபிஷா அவன் ஆத்மிகா ஒடியாங்கோ உள்ளங்கையை நல்லா உறங்கி கண்களுக்கு மேல ஒட்டி நிறைவாக இரண்டாவது தடவையாக நல்லா உறங்கி ஆட்சியாய்ப்படி முன்னுக்கு அறியாமல் நிறைவாக உள்ளங்கைகள் இரண்டு நிமிர்ந்திருக்க வேண்டும். நிமிர்ந்திருந்துதான் இந்த ஆசனங்கள் எல்லாமே இருக்கும். கண்களுக்கு மேலே ஒட்டி ஓடி வந்திருந்த இளையவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆர்வமாய் இணைந்திருந்த உறவுகள் எல்லோருக்குமா வாரம் செய்து கொள்ளுங்களை எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துகள் கூறி எல்லாரும் வடிவா செய்து கொள்ளுங்கள். ஆசனங்கள் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லுவீங்கள். வெட்டிக்காரர் எல்லாரும் தொடர்ந்து செய்யுமாறு வாழ்த்துக்களை விடைபெறுகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம் தர்ஷினி. நானும் கொஞ்ச நேரம் இணைந்திருந்து செய்தேன், உங்களோட சேர்ந்து உப்பட்டாசனம் செய்தேன். மற்றும் அந்த நின்று இப்படி இந்த ஆசனம் செய்தேன். வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. முதல் தடவையா நீங்க செய்யறது? ஆமா ஆமா. ஆனா நான் வீட்டுல செய்வது வளர்ப்பை இடைக்கிட செய்யறேன். நான் சில ஆசனங்கள் செய்யறேன். நான் இன்னும் உங்களோட சேர்ந்து செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு விருப்பம் வந்துச்சது. ஆனா எனக்கு அந்த பின்னுக்கு காலம் அடிச்சு நீங்க இப்படி கையை நீட்டிச்சு அதனாலதான் அந்த கையை மாட்டி சின்னதா மட்டும் இந்த கால சின்னதா மட்டும் அபிராமிய மிலானியெல்லாம் நல்லா நீட்டி கால்களை விரித்து எடுப்பாரு. எங்களுக்கு அந்த அளவு தேவையில்லை, அந்த அளவு பகுதி ஒரு கால் நிமிர்ந்து வளையாம இருக்கிற மாதிரி போதும். அதனால இடது கால் என்னாலும் பிடிக்க கூடியதா இருந்தது. இடது கால நான் பிடிச்சேன். ஆனா வலது கால் அதான் வருத்தம். அது வருத்தமான கால் எனக்கு. அதுக்கு மேல நோய் அடிக்காம கொஞ்சமா பார்த்து உங்களுக்கு தான் எல்லா உயர்த்தோட எல்லா முடிக்கோட ஒரு பக்கவாட்டுக்கு ஏதாவது பிடிச்சு கூட நீங்க செய்யலாம். வண்ணத்து பூச்சி வண்ணத்து ஆசனம் அது கட்டில் இருந்தோண்டு செய்தேன். நான் அப்படி கட்டில் இருக்க கூடாதா? அது மெத்ததானே சில வேளை இப்படி புயலும் வரலாம். அதனால தர நிலத்துல இருந்துதான் அந்த ஆசனம் செய்யணும்னு சொல்லி நம்ம உள்ளம் வந்து பாதிக்கணுன்றதுக்காக அது இருக்கும் போது சில வேலையில அது ஒத்து வராம இருக்கு. இடத்துல செய்யும் போது கால்களை கொஞ்சம் நீங்க தூர வச்சா கூட அது இலகுவ இணைந்ததுக்கும் நேரில் வந்து செய்து வாழ்த்துக்கள், மிகுந்த வாழ்த்துக்கள். உண்மையா பிரயோசனமானது. இந்த இளையோர்களுக்கு நீங்க செய்கிற பணி தொடர வேண்டும். வாழ்த்துக்கள். பாமுகத்திற்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வாழ்த்துக்களுக்கு. சரி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இணைந்திருக்கிறீங்க தொடர்ந்து நிகழ்வுகளுக்கு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சரியான நேரத்துக்கு முடிச்சு தந்திருக்கிறீங்க. அதுக்கும் சேர்த்து சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ந்திருந்தால் நாங்கள் கைகளை இறுக தட்டி ஆரவாரிப்போடு நன்றி சொல்வோமா? சரி, மிக்க நன்றி. நன்றி ரஜினி அவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் தொடர்ந்து கொள்வோம். இணைந்து ஆர்வத்தோடு பங்கு பற்றிய இளையவர்களுக்கும் பாராட்டுக்கள். இடையில் எங்க தமிழி மறைந்து மீண்டும் தோன்றியிருக்கிறார், என்னாச்சு என்று கேட்டபடி அபிராமி மற்றும் இதுவரையில் அச்சியா, இப்போது அபி எல்லோரும் மொபைலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. உங்களுக்கும் பலத்த நன்றியை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போது இளையோர் செய்தி நேரத்துக்குள் நுழைகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.